ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலை மாறலாமான்னு கேட்டிங்கன்னா வேலை மாறலாம். நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயம் வருது. நல்ல முன்னேற்றத்துக்கான ஒரு அடித்தளமாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான தசை நடக்கிற டைமில் இது மாதிரி ஒரு குரு பயிற்சி, இது மாதிரி ஒரு கிரக அமைப்புகள்லாம் வரும் பொழுது, உங்களுக்கு கண்டிப்பாக சிலதெல்லாம் டக்குன்னு லக்காக சிலதெல்லாம் வரும். அந்த மிராக்கிள் மாதிரி சில விஷயத்தை வருவதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு வேலை மாறுவது, தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, திடீர்னு ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. அந்த ஐடியாவை எப்படி பண்ணலான்னு நினைக்கும் பொழுது டக்குன்னு அதுக்கு வேணுங்கிற கான்டாக்ட்ஸு, அதுக்கு வேணுங்கிற அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் பாருங்க, சுக்கிரன்கிற கிரகம் மட்டும் 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் பார்வை, சனி பார்வை பெறுகிறார். இது ஒன்று தான் தவறு. சுக்கிரன் என்னவா வருகிறார்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனைவி, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். ஸோ அந்த உறவுகள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகவும் போகிறார், நீச்ச பங்கம் ஆகலை, சனி பார்வை பெறுகிறார், செவ்வாய் பார்வை பெருங்கும் பொழுது உறவுகள் விஷயத்தில், பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கு.